வாங்கங்க பலா பார்க்கலாம். மரம் ஃபுல்லாகவே பலாக்காய். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், குட்டி குட்டியாக இருக்குது. இது போக இன்னும் 2-3 மரம் இருக்குது. அதுலேயுமே நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. அந்த மரமெல்லாம் நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு போட்டு முளைக்க வச்சுலாம் கொண்டு போய் கொடுத்தேன். பட் அந்த மரமா இல்லை எங்கள் அத்தை முளைக்க வச்சு கொடுத்த மரமான்னு தெரியல. அது 2 வந்திருக்கு. அதுலேயுமே நிறைய குட்டி பிஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த தோப்பு வாங்கும்போதே இருந்துச்சு. இதில் மேலே பார்த்தீங்கன்னா 4-5 பலாக்காய் இருக்குது. அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிட்ட இருந்துச்சு. மொத்தமாக அந்த மரத்தில் ஒரு 10 காய்கிட்ட இருந்துச்சுங்க. ஆனால் எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை, எல்லாமே காயாக இருக்குது. இன்னும் பழுக்கணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை. அப்புறம் பார்த்தா வீட்டில் ஒரு 3 இது மாமா ஆல்ரெடி பறித்து வச்சுருந்தாங்க பழுக்க வைக்கிறதுக்கு. அதில் 1 பழுத்துச்சு. நாங்கள் எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்டோம். இதில் பறிச்ச சோளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு சில சோளம்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். நல்லா பெருசாக இருந்துச்சு. ஒரு 2-3 சாப்பிட்டாலே நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய சோலையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் கொய்யாக்காயெல்லாம் பறிச்சுட்டு வர சொன்னாங்க. அத்தை இருக்க காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. இது தோப்பு தான். இதில் பெரிய பெரிய கொய்யா செடியெல்லாம் இருக்குது. பட் அந்த கொய்யாக்காயெல்லாம் நான் பறிக்கிறதுக்கு வரதுக்கு விரும்பவே மாட்டேன். ஏன்னா அது சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காதுங்க, சப்புன்னு இருக்கும். காயில் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக மாமா வச்சது. அதனால் இதில் நிறைய பிஞ்சு காய் நிறைய பிடிச்சிருந்துச்சு. இதில் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி உள்ள காயெல்லாம் பறிச்சிட்டு வாங்கன்னா நாங்கள் ஒரு பைக்கிட்ட பறிச்சோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடி ஓடி பறித்தோம். நான் ஓடி பறிக்கிறத விட என் பசங்க எனக்கு மேலே, நான் ஒரு சைடு ஓடி போய் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிமே, அவங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஒவ்வொரு செடியிலையும் கொய்யாக்காய் இருக்கா நிறைய இருக்குது. ஆனால் பறிக்கிற மாதிரி காய் இருக்கணும்ல. ஸோ அதை தேடி தேடி ஒவ்வொரு செடிக்காக போனோம். ஒரு செடியாக போய் தேடி தேடி அவங்க அப்பா நான் இந்த செடியில் மரத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் பெருசாக ஆகணும். நல்ல காயாக தான் இருக்குது. தம்பி பறிச்சது கொஞ்சம் ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அது போக நிறைய ரெட் கொய்யாவும் இருந்துச்சு. ரெட் கொய்யாலாம் அணில் பார்த்திங்கன்னா நல்லா கொறித்து சாப்பிட்டு, அதாவது அணில் கொறிச்சதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த அணில் என்ன பண்ணியிருக்கு, ஃபுல்லாக காய்க்கு உள்ளது எல்லாமே சாப்பிட்டுச்சு. அதை சுற்றி உள்ள அந்த இதை மட்டும் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே உள்ள ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டு வெறும் இது தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் பறிக்கலை. சும்மா அதை ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொய்யா செடியில் பூ பார்த்தேங்க. நான் ஃபஸ்ட் டைம் கொய்யா செடியில் பூ பார்த்துருக்கேன். தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பட் நான் கொய்யாப்பூ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் பார்த்தேன். நல்லா ஒயிட் கலரில் குட்டியாக அழகாக இருந்துச்சு. நிறைய ஒரு சில செடியில் நிறைய பூ பூத்து இருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அதையுமே வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன மாதிரி பார்க்காம கூட இருந்திருக்கலாம், அதனால அதை வீடியோ எடுத்தேன். என் பசங்க ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பொங்கலுக்கு நேட்டிவ் பிளேஸ்க்கு போவீங்க, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இந்த செடியில் கொய்யாப்பூ இருக்குது பாருங்கள். இதுதான் பூ. அது பக்கத்தில் உள்ளது மொட்டுன்னு நினைக்காம, இந்த மாதிரி மொட்டாக இருந்துட்டு தான் பூ பூக்குமோ. ஆமாம், பூத்துட்டு அப்புறம் காய் வரும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே ஈவினிங் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா குதிரையை கொண்டு வந்துட்டாங்க. குதிரையில் ஒரு ரவுண்டு என் பசங்க, அது அவங்க மாமே, இது எங்கள் அப்பா. செம்ம ஜாலியாக இருக்கும். எங்கள் வீட்டு வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.